வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். 7th கொஸ்டின் பார்க்கலாம். காமாட்சி a fruit vendor sells 30 apples and 50 pomegranates. இது காமாட்சிங்கிறவங்க ஒரு பழ வியாபாரி. அவங்க 30 ஆப்பிள்ஸையும் 50 பொமக்ரேனேட்டும் சேல் பண்ணுறாங்க. இஃப் she makes a profit of 8 rupees per apple. உங்களுக்கு ஒரு ஆப்பிளுக்கு 8 rupees ப்ராஃபிட் கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அண்ட் லாஸ் 5 rupees per pomegranate. ஒரு பொமக்ரேனேட்டுக்கு 5 rupees லாஸ் ஆகுது. ஸோ வாட் வில் பி ஹர் ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? டோட்டலாக அவங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஆஃப் டோட்டலாக நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 30. ஓகே, நம்பர் ஆஃப் பொமக்ரேனேட் எவ்வளவு? நம்பர் ஆஃப் பொமக்ரேனேட்ஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 30 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பொமக்ரேனேட் வந்து 50. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பர் ஒரு ஆப்பிளுக்கு 80 rupees ப்ராஃபிட். ஓகேவா? அப்போனா ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? ஒன் ஆப்பிளுக்கு வந்து 8 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ டோட்டலாக எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது? 30. ஒன் ஆப்பிளுக்கு வந்து 8 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 30 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போனா ஒன் ஆப்பிளுக்கு 8 rupeesனால் 30 ஆப்பிள்ஸ்னால் 30 × 80 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0 வர மாதிரி இருந்தாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 8s are 24. அந்த 0 நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பிளுக்கு 8 rupees ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 30 ஆப்பிள்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? 240 rupees கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே பொமக்ரேனேட் பாருங்கள். டோட்டலாக வந்து 50 பொமக்ரேனேட் இருக்குது. அதில் ஒரு பொமக்ரேனேட்டுக்கு 5 rupees லாஸ் ஆகுது. ஓகேவா? அப்போனா ஒன் பொமக்ரேனேட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? ஒன் பொமக்ரேனேட் இஸ் ஈக்குவல் டு 5 rupees. ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து எத்தனை பொமக்ரேனேட் இருக்குது? 50 பொமக்ரேனேட். 50 பொமக்ரேனேட். அப்போனா என்ன பண்ணணும்? ஒரு பொமக்ரேனேட்டுக்கு 5 rupees லாஸ் ஆகுதுன்னா 50 பொமக்ரேனேட்னா 50 × 5 rupees ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் 5 5s are 25. அந்த 0 நீங்கள் போட்டுங்க. டோட்டலாக வந்து 50 பொமக்ரேனேட்டுக்கு 250 rupees என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. இங்கே வந்து ஆப்பிள்ஸ் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது? 240 rupees ப்ராஃபிட் கிடைக்கிது. இங்கே 50 பொமக்ரேனேட்டுக்கு எவ்வளோ கிடைக்கிது? லாஸ் 250 rupees லாஸ் கிடைக்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட்டு 240. லாஸ் எவ்வளவு? இந்த ப்ராஃபிட்லேருந்து லாஸை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. லாஸாக ப்ராஃபிட்டான்னு கிடச்சிரும். ப்ராஃபிட் வந்து 240 rupees கிடைக்குது. லாஸ் வந்து 250. ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 250லேருந்து 240 மைனஸ் பண்ணால் 10. பெரிய நம்பர் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸில் வரனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? லாஸ் தான். அப்போனா நமக்கு லாஸ் ஆஃப் ஆன்சர் எப்படி ரைட் பண்ணணும்? லாஸ் ஆஃப் 10 rupees. ஓவராக உங்களுக்கு என்னதான் ஆயிருக்கு? லாஸ் தான் ஆயிருக்கு. இங்கே நான் மைனஸ் தான் இங்கே லாஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே நான் மைனஸ் போடணும் அவசியம் கிடையாது. ஓவராக அவங்களுக்கு 10 rupees வந்து லாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். காமாட்சியவங்க வந்து 30 ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க. 50 பொமக்ரேனேட் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஆப்பிளுக்கு வந்து 8 rupees வந்து என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. டோட்டலாக 30 ஆப்பிள்ஸ். ஸோ 30 × 8 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? ப்ராஃபிட் 30 ஆப்பிள்ஸ்க்கு 240 கிடைக்குது. இதே மாதிரி ஒரு பொமக்ரேனேட்டுக்கு 5 rupees வந்து லாஸ் ஆகுது. டோட்டலாக 50 பொமக்ரேனேட். இப்போ 50யும் 5ம் மல்டிபிள் பண்ணால் 250 rupees வந்து லாஸ் ஆகுது. ஓவராலாக கேட்குறாங்க ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் ஆனு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்லேருந்து லாஸை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு -10 கிடைக்குது. ஸோ இப்போ மைனஸில் வந்துருக்கு நம்மளுக்கு எவ்வளோ தான் கிடைச்சி? லாஸ் தான் ஆகிருக்கு. எவ்வளோ rupees லாஸ் ஆகிருக்கு? 10 rupees. அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.